போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து சொல்லுங்க. ஆண்டவரே என்னையும் உருவாக்குங்க, ஆண்டவரே என்னையும் உருவாக்குங்க. ஆண்டவரே காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித அப்பா அம்மா உயர்த்துகிறோம். மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றேன். மண்ணாசையில் இந்த உலகத்தின் போக்கில் ஆண்டவரே, உலகத்தின் தேவைகளின் நிமித்தம் ஆண்டவரே, உம்மை விட்டு விலகி போனாலும் ஆண்டவரே, கண் போன போக்கை பின்பற்றினே. கண் போன போக்கை பின்பற்றினே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, நம்மளை தேடி வந்தாரே, நம்மளை தேடி வந்தாரே. பாதையில் நடத்திடுமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாமும் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. விலை போகாத ஒன்றுக்கும் உபயோகமில்லாத எங்களை ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத எங்களை ஆண்டவரே, விலை போகாத விரும்புவாரில்லையே. விலையில்லாவும் கிருபையா உகந்ததாக்கிடுமே. உம் ரத்தத்தால கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே, உம் ரத்தத்தால எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை உம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. உடைத்து என் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே எங்களை உருவாக்குங்க அப்பா. உடைத்து எங்களை ஆண்டவரே, உடைத்து என்னை உடமையாக்கிடுமே. Hallelujah.
ராஜாவே இப்போதும் இருக்கின்ற வருகின்ற எங்கள் ராஜாவே உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் எங்க வாழ்க்கையில ஆண்டவரே உம் அரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ எல்லா துதியும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ எல்லா துதியும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ எல்லா துதியும் எல்லா துதியும் புகழும் தூயவர் உமக்கன்றோ எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே. அப்பா அம்மா உயர்த்துகிறோம். நீ நல்லவர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் ஒன்றுன்ற வார்த்தையின்படி அப்பா உண்மை விசுவாசிக்கிறோம். நீங்கள் என்னோடு கூட இருக்கிறதுக்கான நன்றி, உங்களுடைய தயவு என்னோடு கூட இருக்கிறதுக்கான நன்றி. உங்களுடைய கிருபையினால் எங்களை வழிநடத்துங்க. கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒரு வாழ்த்துக்கிறேன். தேவன் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம்மளோடு கூட இடைவிடுவார் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த எதிர்பார்த்து காத்திருங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென்.
நம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறவே மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மாறவே மாட்டார். அவன் மனிதர்கள் மாறி போவார்கள். வாக்கு பண்ணணும், ஒவ்வொரு நேரம் ஒன்று சொல்லுவாங்க, இன்னொரு நேரம் என்ன சொல்லுவாங்க, நான் அப்படி சொல்லவே இல்லையேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய தேவன் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் நல்லவர், சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் ஒன்றே ஒன்று தான் பண்ண வேண்டும், பயபக்தியோடு உண்மையாய் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? பயபக்தியோடு உண்மையாய் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உண்மை உள்ள ஆராதனையை மட்டும்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாடல்களை அல்ல, மியூசிக்கை அல்ல, இங்கே வச்சிருக்கிற பேண்டை விட அங்கே வச்சிருக்கிற பேண்டு என்கிட்ட நம்ம இப்போ இப்போ இந்தியாவிலே பெரிய பணக்காரர் யார்? அம்பானி பிரதர்ஸ். இப்போ அம்பானி பிரதர்ஸ்கிட்ட போய் நான் ஒரு 500 ரூபாய் எடுத்துகிட்டு போய் உங்கள் கம்பெனிக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்லி 500 ரூபாய் கொடுத்தா எப்படி இருக்கும்? அவர் 500 ரூபாவை டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணுவார். என்ன பண்ணுவார்? அவர் 500 ரூபாவை டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணுற ஒருத்தர்கிட்ட போய் நான் 500 ரூபாவை உங்கள் கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவார்? நம்மளுடைய பேண்டு, நம்மளுடைய ஆராதனை எல்லாம் எப்படி தான் நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உண்மை உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. அவர்களுடைய ஏஞ்சல்ஸை விட, அதாவது அவர்களுடைய தூதர்களை விட நம்மளால் என்ன பண்ண முடியாது, பீட் பண்ணி ஆராதிக்க முடியாது. அவர்களுடைய தூதர்களை விட நம்மளால் அந்த அந்த எல்லா வாத்தியங்களோடு என்ன பண்ண முடியாது, நம்மளால் அதை பீட் பண்ணவே முடியாது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உண்மை உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்று யோசிக்கலாம், தூதர்களும் அதே தானே பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். தூதர்களும் என்ன பண்ணுறாங்க? ஆராதனை தானே பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் தூதர்களுக்கு சாய்ஸ் கிடையாது. நல்ல கவனிங்க. சாய்ஸ் என்ன சொல்லலாம் தமிழில்? தருணங்கள் இல்லை. நம்ம சாதாரணமாக சொல்லலாம், வேறு வழி கிடையாது இப்படி சொல்லலாம். தூதர்களை உருவாக்குனது எதற்கு தான்? ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் உயர்த்துவதற்கும் பரலோகத்தில் இருக்கிறதுக்கும் ஆண்டவருடைய கட்டளைகளை செய்வதற்கும் மாத்திரம்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் மனிதர்களுக்கு ஆண்டவர் படைக்கும் போது என்ன கொடுக்குறாரு? சாய்ஸ் கொடுக்குறாரு. ஆமென். சாய்ஸ் கொடுக்குறாரு. நம்ம எதை சூஸ் பண்ணுறோம், எதை தெரிந்து கொள்கிறோம் அப்படின்றதுல தான் ஆண்டவர் நோக்கமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தெல்லாம் புறம்பே தள்ளிவிட்டு ஆண்டவரை உண்மையாய் ஆராதிப்போம் என்றால் ஆண்டவர் நம்ம மேல் பிரியப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை புறம்புதல்னா அவர் துக்கப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ரெண்டுமே நம்மளுடைய சாய்ஸ் தான். நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற ஒரு சாய்ஸ். இப்படி தமிழில் வேற வார்த்தையில் சொல்கிறான், எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றத நம்ம கையில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது உண்மை உள்ள ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. உண்மை உள்ள ஆராதனை. ஆமென். அந்த உண்மை உள்ள ஆராதனை தான் நம்ம செலுத்த வந்திருக்கிறோம். தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு சில பாடலை பாட போகிறோம். பாடல் பாடும்போது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளுடைய எண்ணங்கள், நோக்கங்கள் எல்லாம் யாரை நோக்கி இருக்கணும்? ஆண்டவரை நோக்கி இருக்கணும். நம்மளுடைய கவலைகள், கஷ்டங்கள் எல்லாமே எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. இந்த உலகத்தில் கவலைகள் இல்லாத ஒரு மனிதனே கிடையாது. ஆமென். கஷ்டங்கள் இல்லாத மனிதங்களே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிற விசுவாசத்தோடு ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி ஒரு சில பாடலை பாட போகிறோம். தேவன் நாம் மகிமைப்படுவதா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறார் என்ற பாடலை பாடி தேவ நாமத்தை உயர்த்துவோம். நல்லா கரங்களை தட்டி
இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து யாவையும் துடைக்கிறாரே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா? இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியாய் ஜீவநதியாய் ஆண்டவரே ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகா பரிசுத்த ஸ்தலம் துதியுடனே அதன் வாசல் உள்ளே பாதைகள். ஆண்டவரே உயர்த்துகிறோம், ஆண்டவரே உயர்த்துகிறோம். ஆண்டவரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறான். நம்மளுடைய துதிகள்ல வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நம்மளுடைய துதிகள்ல வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசுவரன் மூலைக்கல்லாய் சீயோனிலே. முன்னோடியாய் இயேசுவரன் மூலைக்கல்லாய் சீயோனிலே. வாஞ்சை செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் ஆண்டவர் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் நீர் பெரியவர். எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் நீர் பெரியவர். நீர் பரிசுத்தரப்பா, நீர் பரிசுத்தர். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே. என்னை சுஜீவிக்கிறா, என்னை சுஜீவிக்கிறா. நான் பாடி பாடி மகிழ்வே தினம். நல்ல கரங்களை தட்டி சொல்லுமா? ஆண்டவரே உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்தி, உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டவரே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, ஓடி ஓடி
என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால், சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தால், உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க. சாத்தானின் வலிமை வெல்ல, அதிகாரம் எனக்கு தந்தா, அதிகாரம் எனக்கு தந்தா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு. விடுதலை நாயகன் வெற்றியை எனக்குள்ளே இருக்கிறார், என்ன அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். எங்களை தேடி வந்த தெய்வம் நீங்க அப்பா, எங்களை தேடி வந்த தெய்வம் நீங்க. என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை எனக்குள்ளே, என்ன ஆனந்தம். விடுதலை ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க, உம்முடைய அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதிப்பு. சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க எனக்குள்ள இருக்கும் போது அப்பா, எங்களுக்கு விரோதமா இருக்கிற செங்கடல் போடுற சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரே, நான் கான்குவர் பண்ண வேண்டிய, நான் சுதந்திரிக்க வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவரே காலமூதி ஜெயிப்பேன். செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்குள்ள இருக்கும் போது எனக்கு விரோதமா எழும்பிக் கொண்டிருக்க எல்லா விதமான செயல்கள், எரிகோவை எது என்னால கான்கோர் பண்ண முடியலையோ, எது என்னால சுதந்திரிக்க முடியலையோ ஆண்டவரே, உம்மை துதித்து உம்மை துதித்து ஆண்டவரே. விடுதலை நாயகன் வெற்றியை எனக்குள்ளே, விடுதலை நாயகன் வெற்றியை எனக்குள்ளே இருக்கிறார். வெற்றி கோடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை. விசுவாசத்தில் அறிக்கை பண்ணி சொல்லுங்க, நாம் வீரநடை நடந்திடுவோ. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பா. ஆவிதானை கோடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கோடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை. ஓஹோ, வெற்றி கோடி பிடித்து. நல்லா கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று. ஆவியின் நாம்
நாம் அழகையை வென்று அப்படி எழுந்து நின்று வெற்றி கோடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ, வெற்றி கோடி நாம் வீர நடை நடந்திடுவோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழோ அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ, இன்று அகமகிழோ அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. ஆண்டவர் படைத்த அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணி அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ, இன்று அகமகிழோ அல்லேலூயா பாடுவோ. ஹல்லேலூயா தோல்வி இல்லை, வெற்றி உண்டு, தோல்வி இல்லை. அறிக்கை பண்ணி சொல்லுங்க. ஹல்லேலூயா தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா நல்ல வாய்களை திறந்து அறிக்கை பண்ணி சொல்லுங்க. ஹல்லேலூயா தோல்வி இல்லை. எந்த விதமான சூழ்நிலையிலும் ஆண்டவரே, எந்த விதமான சூழ்நிலையிலும் ஆண்டவரே, எந்த விதமான சூழ்நிலையிலும் ஆண்டவரே, எங்களுக்கு சாதகம் இல்லாம சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே, தோல்வி இல்லை. ஹல்லேலூயா வெற்றி உண்டு. ஹல்லேலூயா தோல்வி இல்லை. ஹல்லேலூயா வெற்றி உண்டு. ஹல்லேலூயா தோல்வி இல்லை. ஹல்லேலூயா வெற்றி உண்டு. ஹல்லேலூயா தோல்வி இல்லை. ஹல்லேலூயா வெற்றி உண்டு. வெற்றி நம்பிக்கையில வெற்றி, வெற்றி வெற்றி கோடி பீடித்திடுவோ, நாம் வீரநடை நடத்திடுவோ, வெற்றி கோடி பீடித்திடுவோ, நாம் வீரநடை நடத்திடுவோ, வெற்றி கோடி பீடித்திடுவோ, நாம் வீரநடை நடத்திடுவோ. கோலியாத்தை முறியடிப்போ, இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போ, இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தா நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தா நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம். ஆமென், ஆமென். வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடியாகிய விசுவாசம், வெற்றி கொடியாகிய நம்பிக்கை, வெற்றி கொடியாகிய ஸ்தோத்திரம், வெற்றி கொடிய வார்த்தையின் அபிஷேகம், வெற்றி கொடிய அந்நிய பாஷை அடையாளம் எல்லாரும் பிடிச்சுக்கிட்டு வெற்றி கோடி பிடித்திடுவோம். நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம். நாம் வீரநடை நடந்திடுவோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயாவே, 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 அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயாவே. என் கண்களையும் மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகமும் என் கேடகம் என் கோட்டையும் நீரே. என் கண்களையும் மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகம் என் கோட்டையும் என் ஜீவனும் நீரே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயாவே, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயாவே,
அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயாவே, அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயாவே, அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயாவே, அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயாவே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடு நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை 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 நடந்திடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி அல்லேலூயா. அந்த யெகோவா நித்தி வெற்றியின் அபிஷேகம், அந்த யெகோவா நித்தி வெற்றியின் வார்த்தையின் அபிஷேகம், அந்த யெகோவா நித்தி துதியின் அபிஷேகம், அந்த யெகோவா நித்தி கர்த்தாவே ஐயா கர்த்தாவே அல்லேலூயா விசுவாசத்தின் அபிஷேகம் என்னை நிரப்பட்டு 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 கர்த்தாவே. இந்த நாளிலே கர்த்தாவே ஐயா நான் கர்த்தா நிரம்பின வெற்றியோடு செல்ல கர்த்தாவே, நான் நிரம்பின வெற்றியோடு செல்ல கர்த்தாவே, நிரம்பி வழியில வெற்றியோடு செல்ல கர்த்தாவே. அப்பேற்பட்ட அபிஷேகத்தினால அப்பேற்பட்ட மகிமையால என்னை நீ நிரப்ப அர்ப்பணிக்கிற கர்த்தாவே, என்னை அப்படி ஆட்கொள்ள அப்படி அர்ப்பணிக்கிற கர்த்தாவே. எல்லா அந்நிய பார்த்து பேசி அல்லேலூயா கர்த்தர் நாமத்தை உயர்த்தி அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா. விடுதலையோடு விடுதலையோடு அல்லேலூயா. புது ஆண்டவரே இந்த நாள்ல நான் நிரம்பின விடுதலையோடு போகணும், நான் நிரம்பின சந்தோஷத்தோடு போகணும், நான் நிரம்பின மகிழ்ச்சியோடு போகணும், நான் நிரம்பின உற்சாகத்தோடு போகணும், நான் நிரம்பின கர்த்தாவே அல்லேலூயா ஐயா புத்துணர்ச்சியோடு போகணும், நான் நிரம்பின நம்பிக்கையோடு போகணும் கர்த்தாவே, நான் நிரம்பின வெற்றியோடு போகணும் கர்த்தாவே. அந்த மகிமை நிரப்பட்டும், அந்த வல்லமை நிரப்பட்டும். ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென் 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 அப்பா. ரோகா ரகா தாதா ரா 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 அகதஹரியா துரால் கரல பதர பதர பரதியா திகன ரகதன துரால் யானி தரு ரமல ரமதப அதே கலரியா நதியா துர ரகரத ரமர ரமர பரதியா தியாதா லகதியா துர ரகரமல ரமர 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 நகசரி திரதியா தியாதா திகரகதன துர ரகர முர முர ரமதியா துரமல பரதா லகதஹி ஜகுர ரமர 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 ரமல லிகதேரி அசுர குர ரமர ரமர பரதிர பிரரி மதியா முர பரதியா முஜகரதா. ஆமென். ஹசரனோ செரி பிரி பிரி தியாது லிகஸ்குரோ நமஸ்கர பியான் பியாதியாதா நீங்கள் ராஸ்கன ரிகாத்துன ஹரமத்கர ஹர்கரது பரதியாவா. ஆமென் 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 அப்பா. நிகரதே சொரொரு முரதொர முலர மதுர பல பலபா. வெற்றி என்ன தெரியுமா? எப்போது களிப்போடு துதிப்போடு, எப்போது உற்சாகத்தோடு துதிப்பது, எப்போது ஹல்லேலூயா அவரை உயர்த்து துதிப்பது ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வெற்றியின் மகிமை என்னை நிரப்ப வேண்டும், அப்படிப்பட்ட வெற்றியின் வல்லமை நிரப்ப வேண்டும் விரும்புகிறேன். நல்ல சத்தமா கம்பீர சத்தமா ஹல்லேலூயா கர்த்தரை உயர்த்தி நல்ல துதிங்க, நல்ல விடுதலையோடு துதிங்க, விடுதலையோடு சோதனை பண்ணுங்க. எதையும் பார்க்க நல்ல கண்ணை இருக மூடி அந்நிய பாஷை பேசி ஹல்லேலூயா எவ்வளவு சத்தமா துதிக்க முடியும், எவ்வளவு சத்தம் பாட முடியும், எவ்வளவு சத்தமா கை தட்டு அப்படி துதிங்க ஹல்லேலூயா. ரிபி நிகரியா தினகரது கரர வரகர தினவரப ரகன ரகதொட கதொட போல பிரபிரதியா ரகரே கோதர முதரபோ லிபரியா சித ஹலதியா தினகரதியா மரகரதியா அரகதுர ரகர போரதி பர பெலரி பரியா திரதிரதரதா ருகரகரதியா ஹத்துசரகிர திரபரர முரபோ நிகரதியா தினகரதியா தியா திரபரபரதா. ஆமென். கர்த்தருடைய கண்கள் ஆவலோடு பார்க்குதான், கர்த்தருடைய கண்கள் ஆவலோடு பார்க்குதான். யார் யாரெல்லாம் அவர் உண்மையா துதிக்கிறாங்க, யார் யாரெல்லாம் அவர் உண்மையா ஸ்தோத்திரிக்கிறாங்க, யார் யாரெல்லாம் இன்னும் அர்ப்பணித்து அர்ப்பணித்து ஆண்டவரே பரிசுத்தமாகணுமே, இன்னும் பரிசுத்தமாகணுமே, இன்னும் கர்த்தாவே ஹல்லேலூயா ஐயா உம்முடைய கர்த்தா ஊண்டுகோலாக உம்முடைய நெம்புகோலாகிய துதி ஸ்தோத்திரம், உம்முடைய நெம்புகோலாகிய கர்த்தா அபிஷேகத்தின் நிறைவு அந்நிய பாஷை, உம்முடைய நெம்புகோலாகிய விசுவாசம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எனக்கு கர்த்தா வேண்டும் என்று சொல்லி அப்படி விரும்புகிற ஒவ்வொருவரையும் அல்லது கண்கள் நோக்கி பார்க்க எது தெரியுமா? இன்னும் வல்லமையினால் நிரப்ப, இன்னும் கிருபையால் நிரப்ப, இன்னும் மகிழ்ச்சியால் நிரப்ப, இன்னும் சந்தோஷத்தால் நிரப்ப. மறுபடியுமா சொல்றேன் சந்தோஷமா இருன்னு சொல்ற வார்த்தைப்படி மறுபடியுமா சொல்றேன் சந்தோஷமா இரு ஹல்லேலூயா. மறுபடியுமா சொல்றேன் சந்தோஷமா இரு ஹல்லேலூயா. ருகா பதன ரகன ரரதரரோ லிகரகதி சிரிகரரி மரதுவா அகந்தரதி ஆந்திர பலபுரதியா மரபா நகர நகர மரர பலபலபா. அது மட்டுமல்ல அவர் சொல்ற அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்க. ஏன் தெரியுமா? என்னுடைய சமாதானத்தை வைத்து போயிருக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை வைத்து போயிருக்கிறேன். உலகம் கொடுக்கிறவர அல்ல, மனசு கொடுக்கிறவர அல்ல, ஒருவன் எடுக்கக்கூடாத ஒருவன் பிடுக்கக்கூடாத சமாதானத்தை வைத்து போயிருக்கிறேன். அந்த சமாதானத்தில் எப்படி நான் நிரப்பி இருக்கிறேன், அந்த சமாதானத்தை எப்படி நிரப்புகிறேன் அதை உற்று பார்க்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாவரோடு சமாதானத்தின் வல்லமை, யாவரோடு சமாதானமா இருக்கிற அந்த அபிஷேகம் என்னை நிரப்பணப்பா, என்னை நிரப்ப வேண்டும் சொல்லி ஒப்பு கொடுத்து ருகே நரோ
ஆமென் 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 அப்பா. அல்லேலூயா. Oloko shibisi nigaradiadu. Digasanasi asira badara bara 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 dira bara ba. Amen 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 அப்பா. Jesus எங்களோடு இருப்பதனால கர்த்தாவே உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். எங்களோடு இருப்பதனால உம்மால் ஒரு மதிலை தாண்டுவேன். எங்களோடு இருப்பதனால கர்த்தாவே அல்லேலூயா. நீ என்னோடு இருப்பதனால கர்த்தாவே நான் கர்த்தருடைய நாம பலத்த துருகம் நீதிமன்றம் கோடி சுகமாயிருப்பான். நான் கர்த்தர் சுகமாயிருப்பப்பா. நான் சுகமாயிருப்பேன். நான் சௌக்கியமாயிருப்பேன். நான் சமாதானமாயிருப்பேன். நான் சந்தோஷமாயிருப்பேன். நான் ஆறுதலாயிருப்பேன். ஆறுதல் படுத்துவேன். அல்ல நான் தேற்றுவேன்ப்பா. அநேகரை தேற்றுவேன். என்னை தேற்றுறவன் என்னோடு இருப்பதுனால நான் தேற்றுவேன் கர்த்தாவே. அப்படிப்பட்ட மகிமை அப்படிப்பட்ட வல்லமை என்னை ஆட்கொள்ள வேண்டும் சொன்ன சொல்லலாம். ஆட்கொள்ளுமையா அபிஷேகியும் அனல் மூட்டுமையா அனல் மூட்டும் என்னை ஆட்கொள்ளுமையா அபிஷேகியும் அனல் மூட்டுமையா அனல் மூட்டும். வாஞ்சிக்கிறவங்க ஒரு கரத்தை உயர்த்தி தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் தேங்குலையா வரவேண்டும் நல்லவரே வல்லவரே என்னில் வரவேண்டும் நல்லவரே வல்லவரே எம்மில் வரவேண்டும் நல்லவரே வல்லவரே இங்கு வரவேண்டும் நல்லவரே வல்லவரே இங்கு வரவே அப்பா கண்கள் என்னை ஆட்கொள்ளுமையா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும் என்னை தூய்மையான அப்படி அபிஷேகியும் அனல் மூட்டுமையா அனல் மூட்டும் என்னை ஆட்கொள்ளுமையா அபிஷேகியும் அனல் மூட்டுமையா அனல் மூட்டும் மகனாக தெரிந்து கொண்டீ மறுபடி பிறக்க வைத்தீ என்னை மகளாக தெரிந்து கொண்டீ மறுபடி பிறக்க வைத்தீ ராஜாக்களும் நாங்களே ஐயா ஆசாரியர்கள் நாங்களே ராஜாக்கள் அடிமையாகாதவர்கள் ஆசாரியர்கள் துதிக்கிறவர்கள் துதிக்க வைக்கிறவர்கள்
நாங்களே ஐயா ஆசாரியர்களும் நாங்களே உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ பிதாவே ஆராதிக்கின்றோ இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ ஆவியானவரே அன்பு செய்கின்றோ எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோ சகலம் படைத்தவரே கர்த்தர் சர்வ வல்லவரே சகலம் படைத்தவரே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே எல்லா மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ பிதாவே ஆராதிக்கின்றோ இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ ஆவியானவரே அன்பு செய்கின்றோ எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோ எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் ஆட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டா என் வாயிலிருந்து எப்போதும் துதிக்கிற சத்தப்பா என் வாயிலிருந்து எப்போதும் துதிக்கிற சத்தம் உண்டாக ஏற்படுத்து ஐயா எப்போதும் உண்டாகட்டும் உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தரே
ஆராதிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, உப்பில் அன்பு செய்கின்றோ, உம்மில் அன்பு செய்கின்றோ. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்லாம் ரெண்டு கருத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எங்கும் நிறைந்த யெகோவாயே ஓங்கி ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவாயே ஓங்கி ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவாவுக்கேனோ ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவாவுக்கேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே
உறைவிடமே ஆராதனை உமக்கே. எங்கள் மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் உங்களுக்கு 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 அந்த மகிமை அப்படியே நினைப்படுத்தல். அசைவாடுகிற மகிமை, அசைவாட பரிசுத்த பிரசன்னமாகிய மகிமை, விடுதலையாகிய மகிமை, சுகமாகிய மகிமை, நன்மையாகிய மகிமை, தைரியமாகிய மகிமை, நம்பிக்கையின் உறைவிடமாகிய மகிமை என்னை நிரப்பட்டு நல்ல வாயை விரிவாய் திறந்து கேளுங்க. வேதம் சொல்லு, உன் வாயை விரிவாய் திற, நன்மையால நிரப்பு. அப்படி நன்மைன்னு சொல்லும்போது அதுல எல்லாமே இருக்குது. எனக்காக யாவை செய்து முடிக்கிற எல்லா ஆற்றல், எல்லா சக்தி, எல்லா பலன், அது மட்டுமல்ல தூய்மைப்படுத்துற வாழ்க்கை, தூய சக்தி எல்லாம் அவர்தான் தூய சக்தி, அவர்தான் தூய்மைப்படுத்துகிறவர், அவர்தான் பக்தியாக்குறவர், பரிசுத்தமாக்குறவர், அவர்தான் ஹல்லேலூயா என்னை பக்தி விருத்தியடை பண்ணுகிறவர். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து, அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து, அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து, 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 இயேசு கிறிஸ்து. மகிமை 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 அப்பா. இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. இப்பொழுது உருவாக்குற மகிமை, உருவாக்குற மகிமை என்னெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தாவே ஐயக்கத்தை உருவாக்க வேண்டுமோ அந்த உருவாக்குற மகிமையா இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. இம்மானுவேல், 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 இம்மானுவேல் கத்தா. ஆமென், 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 ஆமென். உருவாக்குங்கப்பா, உருவாக்குங்கப்பா. ஆமென், ஆமென். எல்லா கத்தாவே அப்பா, எல்லாவன் திறக்கிற, அடைக்கப்பட்டவன் திறக்கிறவன், அடைக்கப்பட்டவன் திறக்கிற அப்பா, அப்படிப்பட்ட மகிமை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது இறங்கட்டும்ப்பா. இப்பொழுது இறங்கட்டும் கத்தாவே. எல்லா அதைரியம் நீங்கட்டும், எல்லா அதைரியம் நீங்கட்டும், எல்லா அவிசுவாசம் நீங்கட்டும், எல்லா அவநம்பிக்கை நீங்கட்டும். அதைரியங்கள், அவிசுவாசங்கள், அவநம்பிக்கைகள் கத்தாவே, அற்ப விசுவாசம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது நீங்கி போய் கத்தாவே. உம்முடைய மகிமை ஆட்கொண்டு, உம்முடைய மகிமை ஆட்கொண்டு திறக்கட்டும்ப்பா. நம்பிக்கை திறக்கட்டும், தைரியம் திறக்கட்டும், விசுவாசம் திறக்கட்டும், உற்சாகம் திறக்கட்டும்ப்பா. அது மட்டும் எல்லாம் திறக்க வேண்டிய கற்பங்கள் திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படட்டும், அடைக்கப்பட்ட வாசல் கதவுல திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கட்டும், நன்மையின் வாசல் திறக்கட்டும், மகிழ்ச்சியின் வாசல் திறக்கட்டும், சந்தோஷத்தின் வாசல் திறக்கட்டும். அப்பா அப்பா அப்பா, ஆமென், ஆமென். உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை அப்படியே நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கட்டப்பா. இன்னும் செயல்படுகிற வாசல் திறக்கட்டப்பா. உமக்காக செயல்படட்டும், உமக்காக செயல்படட்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கை தந்து விசுவாசத்தை ஆசீர்வதிக்க அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதா, ஆமென். அப்படி நின்றவாறு ஒரு பாடலை பாடும்போது கத்திருக்கின்ற காணிக்கைகளையும் தசமபாகங்களை செலுத்தலாம். காணிக்கைகளையும் தசமபாகங்களை கரங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. வானத்துக்கு நேரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வானத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்லும். ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இது எங்களால் வந்ததில்லை, நீங்கள் கொடுத்த சுகம், நீங்கள் கொடுத்த பலன், நீங்கள் கொடுத்த ஆரோக்கியம்,
நீங்கள் கொடுத்த வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு போதுமானதாக இருந்ததுக்காக நன்றி, மீதம் எடுக்க கிருபை தந்ததுக்காக நன்றி. தேவ கிருபை தாங்கி எடுத்துட்டு கர்த்தரும் ரட்சகரும் மீட்பருமா இருக்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே, அறையுங்கள் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே, உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டா, உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டா, அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டா, அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டா. மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே, இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ, ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ, ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு, ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு, பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே, ஒரு நாளும் வீணாகாது, கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது, அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுகோ, அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுகோ, வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, வாலிபர்கள் எல்லா கண்களையும் மூடி வானத்துக்கு நேராய் ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் கரங்களை உயர்த்தலாமா? சின்ன பிள்ளைங்க எல்லா கண்களையும் மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தி தேசத்துக்காக சொல்லுங்க. ஆண்டவரே, அப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால எங்கள் தேசத்தின் மேலே நீங்கள் கிருபையாக இருங்கப்பா. வாயில் திறந்து கேளுங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேலே கிருபையாக இருங்க, எங்கள் தேசத்தின் மேலே கிருபையாக இருங்க, எங்கள் தேசத்தின் மேலே கிருபையாக இருங்க. ஆண்டவரே, இந்திய தேசத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்களுக்கென்று சுதந்திரமாய் கொடுத்த தேசம் ஆண்டவரே. அப்பா, துதிக்கிறோம். நீங்கள் எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீங்க. அதே போல் ஆண்டவரே, எங்கள் தேசம் செழிப்பாக இருக்கத்தக்கதாய் கிருபை பாராட்டுங்கப்பா. துதிக்கிறோம். பொருளாதாரத்தை ஆண்டவரே நீங்கள் கவனித்து கொண்டு இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வீழ்ச்சியிலிருந்து ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பொருளாதாரத்தில் ஆண்டவரே அப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு வரத்தக்கதாய் அப்பேற்பட்ட கிருபையை ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஞானத்தை கொடுங்க, தேசத்தின் தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவையற்ற ஆண்டவரே துதிக்கிறோம் திட்டங்கள் போடாதபடி ஆண்டவரே துதிக்கிறோம். உம்முடைய ஞானத்தின் நிமித்தம் ஆண்டவரே மக்களுக்கு ஆண்டவரே துதிக்கிறோம் நன்மையான திட்டங்களை போடத்தக்கதாய் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். தேசத்தின் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். IAS IPS ஆஃபீஸர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்தின் ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம். சீஃப் மினிஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபை தாங்கி நடத்துகிறோம் ஆண்டவரே. பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், பிரசிடென்ட்காக ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே ஒவ்வொரு லோக்கல் ஏரியாவில் இருக்கிற ஆண்டவரே கவுன்சிலர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல இருக்க ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே தெருக்கள்லையும் ஆண்டவரே துதிக்கிறோம். என்னென்ன நன்மைகள் எந்தெந்த பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டுமோ அதை உறுதிப்படுத்தத்தக்கதாக கிருபை பாராட்டுங்க. விசேஷமாக உம்மை அறிந்த நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போய் ஆண்டவரே மௌனமாக இருக்காதபடி ஆண்டவரே உமக்கா எழுந்து பிரகாசிக்க கிருபை தாருங்க. கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லோரும் உட்காருவோம். இப்பொழுதும் ஒரு விசேஷத்தை சாட்சி கேட்கலாம். இது நாம் மகிமைப்படுவதா எங்க பாருங்கடா, சுருக்கமாக சொல்லணும். இன்னொரு சாட்சி இருக்கு. கர்த்தருக்கு சோத்திரம். கொலக்கானத்துலேருந்து வந்தேன். கார்த்தி பிரதர் வீட்டில் தான் தங்கியிருக்கிறோம். கடந்த ஒரு மாதமாக ரொம்ப பலவீனமாக இருந்தேன். ஒரு நாள் வியாபாரம் போகும்போது கண்ணு சுற்றி கீழே விழுந்துட்டேன். அங்கே இருக்கிற தனியாக தான் போனேன், கண்ணை சுற்றி விழுந்துட்டேன். அவங்க நீ வீட்டுக்கு போ, வியாபாரம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் மனைவியை கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனேன். உனக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கே உயிர் போக வேண்டியது. ஆனால் கர்த்தர் அந்த நேரத்தில் இந்த உயிரை எனக்கு கொடுத்து மீண்டுமாய் இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தினார். அதுக்காக கோடான கோடி நன்றி. ஒரு வாரமாக அங்கே போனேன், ஆனால் அங்கே காசு அதிகமாக ஆகும்னு சொன்னாங்க. அங்கேருந்து ஜிஹெச்சுக்கு போனேன். ஜிஹெச்சுக்கு போய் அந்த ஆஞ்சேன்னு சொல்லுவாங்க கையில், அது நேற்று 2 நாளைக்கு முன்னாடி அது செஞ்சேன். எல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஆண்டவர் எனக்கு நல்லா சுகத்தை கொடுத்தார், நல்லா பலத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு சோத்திரம். சாட்சிக்கு டைம் கொடுத்த பாஸ்டருக்கும் சோத்திரம். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. என்னதான் ட்ரீட்மெண்ட்ஸ் நடந்தாலும், சிகிச்சைகள் நடந்தாலும், சுகம் கொடுக்குறவர் யார் தான்? ஆமென். சுகம் கொடுக்குறவர் யார் தான்? சீக்கிரம் வாங்க. வலி 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மறைத்து இறந்து ஒரு மாதம் ஆயிருக்கும் எனக்கு. எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சார். நான் இங்கே ஒரு சாட்சியாக நிறுத்துறதுன்னா அது ஆண்டவருக்காக தான். ஒரு மாதத்துக்கு முன்ன கொஞ்சம் திக்காக தான் வரோம், மன்னிச்சிடுங்க. நான் ஒரு மாதத்துக்கு முன்ன எங்கள் அண்ணன் இறந்து போனார். 1.5 மாதம் ஆச்சு எங்கள் அண்ணன் இறந்து போய். இங்கே கலைக்குத்து நகரில் தான். எங்கள் அண்ணி அவங்க வந்து ஆந்திரா, நெல்லூர், ஆந்திரா தாண்டி போகணும். வங்கல் அங்கே போகணும். அது மறுத்த உடனே அவங்க ஒண்டியாக தான் இருக்கிறாங்க. அவங்க சொந்த ஊருக்கே அனுப்பிடலான்னு சொல்லிட்டு நான், எங்கள் மாமா, என் மச்சான், என் அண்ணி 4 பேர் புதன்கிழமை, அன்றைக்கி புதன்கிழமை காலையில் ஏந்திரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது அந்த நாள் தள்ளிக்கிட்டு தான் போச்சு. ஏன்னா போகிறதுக்கு டைம் கிடைக்கல, தள்ளிட்டு தான் போச்சு. அது என்னன்னு தெரியல. ஒரு நாளைக்கு டக்குன்னு மாமாவும் மச்சானும் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கிளம்பிட்டோம். காலையில் 7 மணிக்கு ட்ரெயின். அந்த 7 மணி ட்ரெயினுக்கு போகும்போது நான் ஏந்திரிச்சு குளிச்சு பசங்களாம் ரெடி பண்ணி நான் குளிச்சுட்டு ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு பசங்களுக்கெல்லாம், சின்ன குழந்தைக்கெல்லாம், என் பேத்திக்கெல்லாம் முத்தம் கொடுத்து டக்குன்னு நான் ஏந்திரிச்சு என் மச்சானை பார்த்தா மச்சான் தூங்குறாரு. 7 மணிக்கு ட்ரெயின்னு சொல்லிட்டு என் மச்சான் தூங்குறான்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போய் அவனை சத்தம் போட்டு, இன்றைக்கி ஊருக்கு போகணும், நீ தூங்குறியா எப்படி, சீக்கிரமாக குளிச்சு ரெடியாக நம்ம 7:30 மணி டைமில் நம்ம போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அவரும் ரெடி ஆனார், நானும் ரெடி ஆனேன். அப்புறம் எங்கள் மாமாவும் ரெடி ஆனார், எங்கள் அண்ணியும் ரெடி ஆனாங்க. 3 பேர் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் ரயிலுக்கு போகும்போது டிக்கெட்டு வாங்கும்போது ஒரு மாதிரியாக இருந்தது. நைட்டு வந்து என் சம்சாரம் சப்பாத்தி செஞ்சு கொடுத்தாங்க. உருளைக்கிழங்கு சாப்பிட்டேன். அதான் ஏதாவது கொஞ்சம் இருக்கும், அந்த வாய்வுனால தான் வலிக்குது அப்படின்னு நினச்சிட்டு ட்ரெயின் டிக்கெட்டு வாங்கி ட்ரெயினில் ஏறிட்டோம். ட்ரெயினில் ஏறிட்டு ட்ரெயின் கரெக்டாக ஆந்திரா நெல்லூர் பக்கத்தில் போகும்போது எப்படியும் ஒரு 100-150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போயிடுச்சு. அங்கே போகும்போது டக்குன்னு ஒரு மாதிரியாக இருக்குது. அது ஏன் இப்படி இருக்குது, கொஞ்சம் சப்பாத்தி சாப்பிட்டா கூட, ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா கூட டக்குன்னு நின்றுடும். இது என்ன வலிக்குத, ஒரு மாதிரியாக பிடிக்குத அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு கை அப்படியே, இந்த லெஃப்ட் கை அப்படியே தூக்க முடியல. என்னடா அந்த ட்ரெயின் போய்கிட்டே இருக்குது, நம்ம இப்படி முடியலையே, என்ன பண்ணலான்னு என் மச்சானை கூப்பிட்டு, ரமேஷ் இந்த மாதிரி எனக்கு கை வலிக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது,
நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். டக்குன்னு எங்களை வீட்டில் ஃபோன் பண்ணி இவளை கிட்ட சொன்னால் கூட இது ஏற்கனவே பயந்துடும். அவங்கக்கிட்ட எப்படி சொல்லணும், மாமா கிட்ட சொல்லிவிட்டு மாமா என்னால் முடியல, என்ன பண்ணலாம் மாமா, பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருந்தால் கூட பஸ் இருந்தால் கூட இறங்கிடலாம், ட்ரெயினில் இறங்க முடியாத அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமா கிட்ட சொன்ன உடனே மாமாவும் கம்னு என்ன பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொன்னார். ரயில் போய்கிட்டே இருக்குது. அந்த ரயில் போய்கிட்டே இருக்குது. அப்புறமா நான் ஒரு ஃபோன் போட்டேன் அவர்கிட்ட. போகும்போது எப்படி இருக்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டபோது அவர் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குமா, இந்த மாதிரி எனக்கு எப்பவும் ஆவனதே இல்லை, எனக்கு ரொம்ப மாதிரியாக இருக்குன்னு அவர் சொன்னார். அவர் சொன்னவொடனே நான் என்னை பயந்துட்டேன். அவர் அப்படிலாம் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லி மாமா கிட்ட ஃபோன் போட்டு, மாமா என் வீட்டுக்காரு அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டார். போகும்போதே அவர் என்ன சொன்னார், பிள்ளைங்கள பார்த்திக்கோ, நான் 2 நாளில் திரும்பி வந்துடுன்னு தான் சொல்லிட்டு போனார். வண்டியில் போகங்காட்டும் அதிகாட்டும் எப்படி முடியாதுன்னு மாமா அவர் பயமாக இருக்கு மாமான்னு சொன்னார். அப்புறமா அவர் சொன்னாருமா, அவர் செய்கிறது பார்த்தா எங்களுக்கும் பயமாக தான் இருக்குது, ட்ரெயின்லேயே வாந்தி எடுக்கிறாரு, ஒரு கை வரலன்னு சொல்கிறாரு, அவர் பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்கிறாரு, ஆனால் ட்ரெயின் நிற்க மாட்டேங்குதம்மா, அந்த ட்ரெயின் நின்னா தானே நாங்கள் எங்காவது போய் இறங்குறதுக்கு அப்படின்னு அவர் சொன்னார். நான் அப்புறமா என் மருமக ஃபோன் போட்டு மாமா என் மாமனாரை கூட்டிகிட்டு வந்துடு, அவர் சொல்ல மாட்டாருன்னு சொல்லி அவர் சொன்னார். என் பொண்ணு சொல்லிச்சு, ட்ரெயின் மட்டும் நின்னா தானே நாங்கள் கீழே இறங்குறதுக்கு, ட்ரெயின் நிற்கவே மாட்டேங்குது. அப்புறமா சொன்னேன், ஆண்டவரே அந்த ட்ரெயின் நிற்கிறதுக்கு வழியே இல்லையா, எப்போ பார்த்தா அந்த ட்ரெயின் நிற்கவே மாட்டேங்குது தான் சொல்கிறாங்க. அவர் பார்த்தா பயமுறுத்துறாரு, ஆண்டவர் ஒன்னால தான் முடியும் ஆண்டவர் அந்த ட்ரெயின் நிற்கிறதுக்கு, எங்கேயும் நிற்கவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க ஆண்டவர்னு சொல்லி ஜபம் பண்ணோம். நாங்கள் வீட்டில் போய் நின்று ஜபம் பண்ணுவேன்னு, ஊரே இல்லாத காலத்தில் முன்னால் ஒரு ரயில் வந்தால் நம்ம ரயில் ஓரமாக ஒரு இடத்துல நிற்கணும்னு சொல்லுவாங்க, அந்த முன்னால் வர்ற ரயில். அப்புறமா அந்த முன்னால் வர்ற ரயில் பார்த்து இவங்க ரயில் ஓரமாக ஒரு இடத்துல காட்டில் போய் நின்றுடுச்சு. ஆள் இல்லாத இடத்துல போய் நின்று ஒன்று சைரு ஆண்டவர் இங்கே தான் நிப்பாட்டிருப்பாருன்னு சொல்லி அவர் உடம்பு சரியாக இல்லாதவங்களே அந்த காட்டை எதிச்சு ட்ரெயினில் குதிச்சிட்டாங்க. குதிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஊரும் இல்லை ஒன்றும் இல்லை, கண்ணுக்கு எட்டக்கமாக ஒரு இடத்துல 3 வீடு தான் தெரிஞ்சுதான். சரி அங்கேயாவது எடுத்துகிட்டு போய் ஓடலான்னு சொல்லி அங்கே போய் எடுத்துகிட்டு ஓடினாங்களாம். அந்த காட்டில் அந்த ரயில் எப்படி நின்றுச்சுன்னு எங்களுக்கே தெரியாது. நான் ஏசப்பா நான் பொழைக்க மாட்டேன், அவ்வளோதான் என் கதை, என் பசங்களும் பார்க்க மாட்டேன், நான் ஊருக்கு போக மாட்டேன், இது என்னன்னு தெரில, நடு காட்டில் நான் மாட்டிக்கிட்டேனே ஏசப்பா, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலையே. இப்போது ஓடுற ரயிலில் குதிக்கவும் முடியாது, ஓடுற ரயிலில் குதிச்சா சீக்கிரமாக செத்து போகணும், ட்ரெயினில் உக்காந்தா ஹார்ட் அட்டாக் மாதிரி அது கை கால்லாம் அப்படியே இழுத்துக்குச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு போகிற ரயில் ஒரு 5 நிமிஷம் முன்னால் ஒரு ரயில் வந்த உடனே அந்த இடத்துல கொஞ்சம் நிற்கும், ஒரு நிமிஷம் கூட நிற்கும். அந்த 1 நிமிஷத்தில் நாங்கள் எப்படி கீழே இறங்கணும், அந்த காட்டுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தா ஊர் இல்லை, இந்த பக்கம் பார்த்தா ஊர் இல்லை, நடுவில் அப்படியே இறங்கிட்டோம். இறங்கின உடனே இப்படி பார்க்குறோம் 5 கிலோமீட்டர் கூட ஊரே இல்லை, இப்படி பார்க்குறோம் 5 கிலோமீட்டர் ஊரே இல்லை, எப்படி நான் நடந்துட்டு போகிறது, நடந்துட்டு கூட போக முடியல. அப்புறம் என் மச்சான் கூப்பிட்டு தடக்கு கொஞ்சம் 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 பார்த்தா அங்கே ஏசப்பா அற்புதம் காமிச்ச மாதிரி ஒரு ஊர் தெரியுது. ஆஹா ஊர் தெரியுத, அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே போய் ஆஸ்பத்திரி ஏதாவது தேடிட்டு ஊசி போடலாம் முதல்ல இவருக்கு அப்படின்னு என் மச்சான் ஓடி போய் பார்த்தா நம்ம பெங்களூர் போகிற ரோடு பெரிய பைபாஸ் ரோடே இருக்குது. ஏசப்பா இந்த பஸ்ஸில் கிஸ்ஸில் எங்காவது போய் நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம், இங்கே இவ்வளோ பெரிய ரோடு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டாண்ட போனால் அங்கே ஆட்டோக்காரன் சொன்ன உடனே ஆட்டோக்காரன் ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போயிட்டான். அங்கே ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டு இந்த மாதிரி கை வலிக்குது நெஞ்சு வலிக்கிற மாதிரிக்குன்னு சொன்னோடனே அவர் முதல்ல அங்கே எதுவுமே சொல்லலை. அவர் அது ஏசப்பா கிருபையா இல்லை எப்படின்னு எங்களுக்கு தெரியல, சும்மா ஒரு ஊசி போட்டார், மாத்திரை போட்டார், நீங்கள் போங்கப்பா அப்படின்னு சொன்னார். ஊசி போட்டால் கூட எனக்கு சுமாராக எதுவும் இது சரியாகலை, என்னப்பா ஊசி போட்டாக்கள் இப்படி தான் இருக்குதே அப்படின்னு நினச்சா நிற்க முடியல, ஓடிக்கின்னு இருக்கிறேன், இப்படி 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 ஓடிக்கின்னு இருக்கிறேன், ஒரு இடத்துல உட்கார முடியல, மயக்கம் போட்டு கீழே விழுந்தா அவ்வளோதான் ஆள் காலி, அந்த நிலைமையில் சுற்றின்னு இருக்கிறேன். எங்கள் மாமாவும் என் மச்சானும் பார்த்துட்டாங்க, இவன் பண்ணுற ரோகம் சரியில்லை, இவர் பண்ணுறதே சரியில்லை, நம்ம ஏதாவது கார் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்ராவலர்ஸ் கார் அண்டாக போய் அங்கே சொல்லிவிட்டு
3500 பணம் கொடுத்து அவன் வரமாட்டேன்னு சொன்னான். நான்லாம் ஆள் தெரியாதெல்லாம் வண்டி ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றும் புரியல. ஏசப்பா என்னால் முடியலையே, என்னை நீ தான் என்னை காப்பாற்றணும், இந்த டயத்தில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன்னு என்னன்னு எனக்கே புரியலையே அப்படின்னு சொன்ன உடனே அந்த கார்காரன் 3500 ரூபாய்க்கு அவ்வளோ தூரத்துலேருந்து எங்களுக்கு நம்ம அன்னை தெரசா மேடவாக்கம் அன்னை தெரசாவில் கொண்டாந்து விட்டார். அங்கே விட்டு எனக்கு இந்த சுருள் போட்டால் பிடிச்சாங்க. அங்கே சுருள் போட்டால் பிடிச்ச உடனே எனக்கு சொல்லலை. டக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்க, ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்க, பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்க சொல்கிற அந்த ஞாபகம் தான் எனக்கு இருக்குது. அங்கே 9 மணிக்கு விழுந்தவன் காலையில் 9 மணிக்கு தான் அங்கே விழுந்ததுன்னா அந்த ஞாபகம் தான் எனக்கு இருக்குது. இங்கே வந்து ஆஸ்பத்திரியில் வந்து கொஞ்சம் அப்புறமா என்ன ஆகுது, கொஞ்சம் மயக்கமாக வருது, இன்னும் கொஞ்சம் கேராக தான் இருக்குது, அப்படி இருக்குது. அப்புறம் எல்லாரும் தூக்கிட்டு மறுபடியும் காரில் வச்சு செட்டிநாடு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே கூப்பிட்டு போன உடனே டக்குன்னு அங்கே எல்லாம் பார்த்து இவருக்கு அட்டாய்க்கு வந்திருக்கு, இவருக்கு வந்து மாரடைப்பு அட்டாக் மாதிரி வந்திருக்கு, இவருக்கு வந்து அந்த அட்டாக்கு வந்த உடனே அவருங்க சொன்னாங்க, ஒருத்தருக்கு வந்து 1 ஸ்டேஜ் வரணுமா, இல்லை அந்த 1 ஸ்டேஜே நான் தாங்க முடியாதுன்றாங்க, 2வது ஸ்டேஜ் வந்தால் சுத்தமாக செத்திடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இவருக்கு 3வது ஸ்டேஜ் வந்தாச்சுப்பா, அவரும் பொழிக்க மாட்டார், நீங்கள் என்ன பண்ணுறதுங்கோ அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் பாருங்கள் சார்ன்னு சொல்லி எல்லோரும் நாங்கள் காலில் எங்கள் பசங்கள்லாம் காலிலலாம் விழுந்தோம். அப்புறமா பார்த்தா அவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணாலும் இவர் பொழிக்க மாட்டார், அதுக்கு ஏன் 3வது ஸ்டேஜ் தாண்டனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது சொல்லி அவர் எங்களுக்கு கலப்புறத்துக்கு பார்க்குறாங்க வெளியே. சரி எவ்வளோவது கேட்குறோன்னு பார்த்தா ஒரு 3 வண்டி விற்றாலும் எங்களுக்கு வந்து 3 லட்சம் 1.5 லட்ச ரூபா தான் எங்களால் பெரட்ட முடியும், காசு கூட அப்படி இல்லை. சரி 3 வண்டி விற்றுடலாம், அதை வச்சு பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா அந்த டோக்கனு பில்லே 1.5 லட்ச ரூபா தானா. அப்போது 20 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் எங்கே போவோம்? அவருக்கு எங்கெங்கே அடுப்பு இருக்கோ அந்த 3 லட்சம் ஏறிக்கிட்டே இருக்கும், ஆனால் குறவாகாது. அவ்வளோ பணம் உங்களால் கட்ட முடியுமான்னு சொல்கிறாங்க. சரி இவர் இறந்தவர் தான், இவ்வளோ தான் இவரோட கதை. எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஒரு இடத்துல மயக்க போட்டு விழுந்துட்டேன், எங்கள் பசங்க ஒரு இடத்துல மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. அப்புறமா இவங்க தங்கச்சி வீட்டுக்காரு சாவ தான் போகிறார், நடுவில் இங்கே இன்னத்துக்கு பேச்சு தூக்குங்கடா அப்படின்னு சொல்லி எங்கள் ஊருக்காரங்க எல்லோரும், அப்போ அந்த ஊருக்காரங்க தான் எங்களுக்கு கை கொடுத்தது. ஆளுக்கு ஒரு பஸ்ஸு பிடிச்சி தொங்கிட்டு கிங்கிட்டு அதில் ஒரு ஆம்புலன்ஸை புக்கிங் பண்ணி அங்கே போய் ஜிஹெச்சில் போய் சேர்த்தனவுடனே இவர் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டாட்டா தான் காட்டுவார் தவிர அவர் பொழிச்சு வெளியே வரமாட்டார். பார்க்குறதுக்கு பேசுவார், ஆனால் உள்ளே போனவுடனே அவர் இறந்துடுவார் அப்படின்னு சொன்னாங்களாம். பேசுகிறாரு எப்படி இறந்துடுவார் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் நீங்கள் எங்களை கேள்வி கேட்பீங்க. அவருக்கு 3வது ஸ்டேஜ் தாண்டி அவர் உயிர் போடுற கண்டிஷனில் தான் இருக்கிறார். நாங்கள் உள்ளே போய் எடுத்துகிட்டு போய் நீங்கள் தான் சாவடிச்சிட்டுவேன்னு சொல்லுவீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். சரி சாவதானே போகிறார் சார்னு போகணும்னு சொல்லி அனுப்பினாங்களாம். அப்புறம் எல்லாத்தையும் கை காட்டி டாட்டா பண்ணிட்டு உள்ளே போனவர் ஆப்ரேஷன் பண்ணும்போதே அவர் இறந்துட்டார். அவங்க சிவப்பு பல்பு விழுவுமா, அது விழுந்துடுச்சான். அப்புறம் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணவங்க பார்க்குறவங்க எல்லாருமே அவர் இறந்துட்டார், நம்ம சொன்ன மாதிரி அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவங்களே கை காட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். வெளியே நின்னவங்க எங்காலுங்க அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி வாந்தி எடுக்கிறவங்க பேதியாகிறவங்க போனவங்க எல்லாருமே அங்கங்கே மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. வீட்டுக்கு போன வந்தால் எங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு எங்களை ஏமாத்துறாங்க. அப்புறமா தான் தெரியும் அவர் இறந்துட்டாருன்னு. சரி முகர்ச்சி தான் பார்த்து அவர் இறந்துட்டார்லே, முகர்ச்சி பார்க்கலான்னு சொல்லி ஒரு 4 டாக்டரு அவர் வயிறு மேலே எண்ணி குதிச்சு அப்புறமா தான் பார்த்தா கோடு விழுந்திருக்கான். அப்புறமா அவருக்கு உயிர் வந்து தான். இதான் எங்களுக்கு சாட்சி துவாத்துக்கார். அந்த டயத்தில் உள்ளே போகும்போது ஏசப்பா நான் போகிறேன், எங்கள் பசங்களை பார்க்குறேன்னா இல்லையோன்னு எனக்கு தெரியாது, எங்கள் ஊர் சொன்னோம் நம்ம சர்ச்செல்லாம் பார்ப்பேன்னா நான் மறுத்து 1 மாதம் ஆகிருக்கும், என்னையெல்லாம் மறந்துருப்பாங்க. 1 மாதத்தில் தப்பிச்சிட்டு மேலு ஏசப்பா எனக்கு காமிச்சார். நான் உள்ளே போகும்போது ஜபம் பண்ணிட்டு போனேன். அப்புறம் டாக்டர் வந்து என் பேரை சொன்னார். உன் பேர் என்னப்பா அப்படின்னு சொன்னார். நான் சங்கர்ஜி சார் அப்படின்னு சொன்னேன். என்னப்பா பிரச்சனை இப்படின்னு பேசி ஒரு மயக்க ஊசி போடுறேன். அந்த மயக்க ஊசி போடும்போது உனக்கு கேராக இருக்கும், பயப்படாத. எனக்கு இந்த இடத்துல பண்ணாங்க, இது உள்ள இந்த கிட்னியோட இந்த ஹார்ட்டோட நரம்பு இங்கே வருமா, அது இந்த வயிற்றுலேருந்து இந்த தொடை வரைக்கும்
அங்கே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த ரத்தத்தை ஐத்தி அந்த ரத்தத்தை எடுத்தாங்க, அந்த அடுப்பை எடுத்தாங்க. அந்த ஊசி போடும்போது ஜபம் பண்ணி அப்படியே தூங்கிட்டேன். அது தூங்கும்போது அங்கே என்ன நடந்தது, என்ன பண்ணாங்க, நான் எப்படி அந்த 9 மணிக்கு அங்கே விழுந்தவன் நைட்டு 11 மணிக்கு என்னை ஆப்ரேஷன் நடக்குது. ஆண்டவர் எனக்கு எந்த இடத்துல எடுத்து வந்தாலும் கூட எனக்கு குறை வைக்கலை. அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு எனக்கு வந்து அவர் டாக்டரே எனக்கு ஏந்திரிச்சு வச்சு மயக்கத்தில் கடந்தபோது எனக்கு எழுப்பி எல்லாத்தையும் பார்த்து எப்படிப்பா இருக்கிற சங்கர் அப்படின்னு சொன்ன உடனே நான் முதல்ல ஏசப்பா போட்டால் தான் தேடி பார்த்தேன். அங்கே எதுவுமே இல்லை. ஏசப்பா போட்டால் தான் நான் தேடி பார்த்தேன். ஏசப்பா ஏதாவது இருக்கிறாரா இங்கே. ஏசப்பா தான் எனக்கு வந்து ஒரு காட்சி கொடுத்தாரு. எனக்கு பொழிக்க வச்சதே ஏசப்பா தான். இன்றைக்கி இத்தனை பேருக்கு முன்ன ஒரு சாட்சியாக எனக்கு நிறுத்தினது ஏசப்பா தான். என் வாழ்க்கையில் ஏசப்பா தான் என்னை காமிச்சார், ஏசப்பா தான் என்னை காப்பாற்றினார். இன்றைக்கி என் குடும்பம் எல்லாமே நடுத்தெருவில் நின்று இருக்கோம். ஏசப்பா எனக்கு காப்பாற்றிட்டு ஒரு சாட்சியாக உங்கள் முகத்தில் நிற்க வச்சுருக்கார். கோடானி கோடி நன்றி. அந்த வார்டில் 2 நாள் தான் வச்சுருப்பாங்களாம். எவ்வளோ சீரியஸ் இருந்தாலும் 2 நாள் தான் வச்சுருப்பாங்களாம். ஆனால் என் பிள்ளைங்க போகிறவங்க வரவங்க டாக்டரை காலை பிடிச்சி அழுது பாவம் சின்ன சின்ன பசங்க அழுவுறாங்களன்னு சொல்லி அங்கே வர சாப்பாடு கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு 5 நாள் வரைக்கும் டாக்டரு எங்கள் பக்கத்தில் இருக்கட்டும், ஐஸு பக்கத்தில் இருக்கட்டும் சொல்லி வெளியே அனுப்பலை. அந்த 5 நாள் வரைக்கும் ஐஸு வாடலை அவங்க முன்னாலே வச்சிருந்து எங்கள் ஊருக்காரங்க எல்லோரும் எங்களை காப்பாற்றி இல்லை நாங்கள் விற்றுட்டு போனதுக்கு ஒரு பலமே இல்லாத இருந்திருக்கோம். இந்த ராமர் எரிக்கிற மாதிரி அந்த புது வீடெல்லாம் நான் எரிச்சிருப்பேன், உடைச்சிருப்பேன். எங்கள் ஊருக்காரங்க அந்த ஐஸு வார்டில் வச்சுருந்தாங்க. எங்கள் ஊருக்காரங்க 1 பேர் 2 பேர் இல்லை, எல்லோரும் வந்து பார்த்தாங்க. ஏன்னா யாருக்கும் உடம்பு சரியில்லைனா கூட யாருக்காவது ஏதாவது இருந்தால் கூட ஆள் நான் தான் போய் நிற்பேன். ஆனால் எங்கள் ஊருக்காரங்க 3 ஊருக்காரங்க 4 ஊருக்காரங்க 5 ஊருக்காரங்க எல்லோரும் வந்து என்னை பார்த்தாங்க. அந்த ஐசி வார்டில் ஒவ்வொரு பசங்க ஒவ்வொரு நிமிஷத்தில் வந்து பார்த்த உடனே அந்த டாக்டரே மிரண்டிட்டார். என்னப்பா இது இத்தனை பேர் வந்து பார்க்குறீங்களே, இப்படி சொந்தக்காரங்க இவ்வளோ பேர் இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னார். அங்கே செட்டிநாடில் 25 லட்ச ரூபா கேட்டது, வெறும் 70,000 ரூபாய்க்கு எனக்கு ஆப்ரேஷன் நடத்தி கொடுத்து ஆண்டவர் என்னை காப்பாற்றி இன்றைக்கி இந்த சர்ச்சில் எனக்கு சாட்சியாக நிறுத்தினார். கோடானி கோடி நன்றி. நம்ம கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் தான் சுகத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். பல்ஸ் குறைஞ்சி அதை தான் அவங்க செத்துட்டாரு சொல்லுவாங்க. பல்ஸ் குறைஞ்சி அந்த கடைசி தருவாயில் அதை ரிவைவ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபையை பாராட்டினார். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும்போது வனாந்திரத்தில் என்ன பண்ணார், தண்ணீரை உண்டாக்குறார் எதுவுமே இல்லாத இடத்துல. அல்லேலூயா. ட்ரெயின் அங்கே நிற்கணும்னு அவசியம் கிடையாது. ட்ரெயினை நிறுத்தி அதற்கேற்ற மாதிரி ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் அவர் பிள்ளைகளை கைவிட மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் அவர் பிள்ளைகளை கைவிட மாட்டார். தேவன் நாம் மகிமைப்படுவதாக. சுருக்கமாக ஆலயத்தின் அறிவிப்பை கவனிங்க. தேவன் நாம் மகிமைப்படுவதாக. ஞாயிறு நமக்கு 3 ஆராதனைகள் உண்டு. முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு நடைபெறும். 2ஆம் ஆராதனை 8:30 மணிக்கு. மாலை ஆராதனை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். முடிந்த அளவுக்கு 2 ஆராதனையாக வந்து கலந்து கொள்ளுங்கள். தேவன் நாம் மகிமைப்படுவதாக. சண்டே ஸ்கூல் 4:30 மணிக்கு இங்கே நடைபெறும். அதே போல் பனங்காட்டு பக்கத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைங்கள் சண்டே ஸ்கூல் போகிறத கட்டாயப்படுத்துங்கள். தேவன் நாம் மகிமைப்படுவதாக. வார நாட்கள் ஆராதனை குடும்ப ஆசீர்வாத ஜெபம் செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு வேதாராய்ச்சி கூட்டம் நடைபெறும். இந்த வியாழக்கிழமை நம்ம சபையில் ஒரு திருமணம் இருப்பதனால வியாழக்கிழமை சபை நடைபெறாது. வருகிற வாரத்தில் யாருக்காவது டேட் கொடுக்க வேண்டும்னா பாஸ்டத்தில் பெயரை கொடுங்க. தேவன் நாம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை நமக்கு வாலிபர் ஜெபம் உண்டு. 3ஆம் வாரமும் 4ஆம் வாரமும் மாலை 4 மணிக்கு சுவிசேஷ பணி நடைபெறும். அதில் வந்து கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு செப்டம்பர் 5ஆம் தேதியில் நடைபெறும். அதை குறித்து டீட்டெயில்ஸ் வேணுன்னா சிஸ்டர் ரோசிக்கிட்ட பேசுங்க. எந்த இடத்துல வெப்பேரியா எங்கே
ஓகே, ஒரு இடத்துல அந்த அட்ரஸ் கொடுப்பாங்க. வருகிற காலத்தில் நீங்களாக அதை படித்து போய் எழுதணும். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு. அது கவனம் செலுத்திக்கொள்ளுங்க. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது தேவனோட வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லலாம். தேவனோட வார்த்தையை ஃபஸ்ட்டு கொண்டு வருவாங்க. கரங்களை தட்டி வரவேற்கலாமா? ஒரு விவாக அறிக்கையை வாசிக்கிறேன், கேளுங்கள். நமது சபையைச் சேர்ந்த திரு ராதாகிருஷ்ணன் யாபேஷ், திருமதி முத்துலட்சுமி மேரி அவருடைய மகன் திரு தினேஷ் கிப்சனுக்கும், செஞ்சி மேலச்சேரி சேர்ந்த திரு கஜேந்திரன் மகேஸ்வரி தம்பதி மகள் அறிவழகி, செஞ்சி மீட்பர் இம்மானுவேல் சபையை சார்ந்த அறிவழகிக்கும் திருமணம் செய்ய பெற்றோர் பெரியோரால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் இந்த தூய திருமணத்தில் சேரக்கூடாத நியாயமான காரணம், தடை ஏதாவது உங்களுக்கு தெரியும் என்றால் அதை சபைக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கும்படி அறிவிக்கப்பட்டது. இது இவளுக்கு வாசிக்கிறதான 3வது அறிக்கை. இவளுக்கு திருமணம் வருகிற 9ஆம் தேதி மாலை 5 மணிக்கு இந்த இடத்தில் நடைபெறும். நான் இந்த திருமணம் முடிந்த பின்பு வரவேற்பு விருந்தெல்லாம் ஐஐடி காலனியில் சமுதாய கூட திருமண மண்டபத்தை வச்சு நடைபெறும். ஆகவே இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், திருமணத்தில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த திருமண தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக, அந்த நாள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதம் தரும்படியாக நாம் கரவை ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா மகன் தினேஷுக்கும் அறிவலைக்கும் திருமணத்தை கத்த வருகிற 9ஆம் தேதி ஏற்பாடு செய்திருக்கிறாங்கப்பா. அந்த நாளிலே உங்களுக்கு பிள்ளைகளுக்கு இயற்கை சாதமாய் கொடுங்க. அப்போ பிரயாணத்தின் பாதுகாப்பை தாருங்க. விழுத்து வர பிள்ளை ஜனங்களுக்கு அப்பா அங்கே திருவண்ணாமலை வந்து வர ஜனங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு கொடுங்க. அது மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் வந்து போங்க, அவங்க எல்லோரும் பாதுகாப்பு கொடுத்து எல்லாம் சரியான வேளையில் ஆரம்பித்து சரியாக வேளையில் முடித்து ஒரு குறைவில்லாத எல்லாம் நேர்த்தியாக நடக்கத்தக்கதாக கிருபை தர ஜெபிக்கிறேன். 2 குடும்பத்தோட தேவைகளை சந்திங்க. அந்த திருமண நாளில் பிள்ளைகள் கர்த்தர் நாமயமிக்கின்ற இணையவும், அது மட்டுமல்ல அவர்கள் தொடர்ந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சி, சந்தோஷ, சமாதான வாழ்க்கை வாழத்தக்கதாகவும் நீ கிருபை பாராட்ட ஜெபிக்கிறேன். இந்த திருமணத்துக்கு விரோதமாக எந்த சத்துருடைய சூழ்ச்சி தந்திரங்கள் எந்த வகையிலும் எழும்பாதபடி கர்த்தருடைய நாம மகிமைக்கு ஏதுவான அப்படி கர்த்தாவே எல்லாம் நடக்க உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்லாமல் எல்லாரும் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருட வாக்குத்தத்தமாகிய ரோமர்கள் நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். தமது சொந்த குமாரன் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரே தந்த தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று எழுதப்பட்டது. அந்த வழியில் நிறைய பேர் உட்காந்துருக்கு. என்னங்க எல்லாம் குழந்தை வச்சுக்கிறீங்களா? அதில் அந்த வழியில் உட்காந்து எல்லாருமே குழந்தை வச்சுருக்கிறீங்களா? எல்லாருமே குழந்தை வச்சிருக்காதவங்க முன்னாடி வரணும். இங்கே காலி இருக்குது. குழந்தை வச்சிருக்கவங்க இல்லாத, குழந்தை இல்லாமல் யாராவது கண்ணில் பார்த்துட்டேன்னா பேரை சொல்லி கூப்பிட்டு திட்டிடுவேன். இது யார்? பரவாயில்ல. அப்போ இன்னும் யாரில் இருக்கிற மாதிரி தெரியுது. அடே அப்பா, இத்தனை பேரா? ஏம்மா அங்கே உட்கார விடாதுமா, வெளியில் போய் உட்காரணும். இங்கே வந்து உட்காருமா. தேவகுருவான் பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்தாங்க பாரு, அந்த பாப்பா எழுப்பி விடு, இந்த பக்கம் உட்கார வை. எழுப்பி அவளை எழுப்பி விடு, உட்கார வை, இங்கே உட்கார வை. இங்கே தள்ளி வா. ஓ, மாமியார் மருமகளா? சரி 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 சரி, சோத்திரம். அந்த வழி வந்து வழி கூட கிடையாது, பின்னாடி தான் செய்வார். அது வழி உட்கார்றதுக்கு எல்லாம் வந்து போகிறதுக்கு. ஆகவே யாரும் உட்காரக்கூடாது. இந்த பெண்கள் மாத்திரம் பார்த்தீங்கன்னா அப்படி உட்காந்துப்பாங்க. ஆண்கள் பரவாயில்ல, லேட்டாக வந்தாலும் முன்னாடி உட்காந்துடுறாங்க. அப்படி உட்கார விடாது. நல்ல இங்கெல்லாம் இவ்வளோ இடம் இருக்கு பாருங்க, முன்னாடி வந்து உட்காரணும். தள்ளி உட்காருங்க. நான் அதான் எப்போதும் சொல்லுவேன், வந்த வரிசையாக உட்காருங்க அப்படி சொல்லுவேன். சில வரிசையை ஃபாலோ பண்ணுறது இல்லை, பரவாயில்ல உட்காருங்க, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த நாளிலே நமக்கு இந்த மாத வாக்குத்தத்தத்தை நாம் கேட்போம். சங்கீத புஸ்தகம் 145ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வாக்கியம்.
சங்கீதம் 145 மன்னிக்கணும் 14வது வாக்கியம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பிதாவை, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலமாக நீ எங்களோடு இடைபடும்படியாக செபிக்கிறேன், என்னோடு இடைபடும்படியாக செபிக்கிறேன். எங்களோடு பேசுங்க. நாங்கள் கர்த்தாவே உம்மால் தாங்கப்படுகிறோம், உம்மால் கர்த்தாவே காக்கப்படுகிறோம். எங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லாவற்றையும் நீரே ஜெயித்து எங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆகவே தொடர்ந்து வந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தாவே எந்தெந்த விதத்தில் தாங்கி ஜெயிக்க வைக்க வேண்டுமோ ஜெயிக்க வைக்கிற மகிமையால் நிரப்ப செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். இங்கே சொல்லப்பட்ட கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். இந்த வசனத்தை நான் ஆங்கில பைபிளில் ஒரு பைபிளில் வாசித்தேன். அந்த பைபிளையும் வாசிக்கிறேன். ஆங்கில பைபிளில் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்கோம். இதில் இந்த பைபிளில் போட்டுருக்கு பாருங்கள், ரொம்ப நல்லா போட்டிருக்கு. இதில் 145 சங்கீதம் 14 வசனம். இது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் நினைக்கிறேன், இல்லை நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன் அதில் போட்டிருக்குது. 145 சங்கீதம் பாருங்கள், 14 வசனம். ஜெகவா இஸ் கிவிங் சப்போர்ட் டு ஆல் who are falling and is raising up all who are bowed down. அதாவது யார் யாரெல்லாம் விழுகிறார்களோ அவர்களெல்லாம் தாங்கி, யார் யாரெல்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் மடங்கடிக்கப்பட்டவன். அப்போனா அதில் இங்கிலீஷ் போட்டு பவுடவுன்னா, அதாவது கூப்பிட்டு மிரட்டி உட்கார்றா, டேய் உட்கார்றா, கை கட்டுறா, அப்படி அதை அடிமைப்படுத்துகிறாங்கல்ல, அடிமைப்படுத்தப்பட்டவங்களெல்லாம் கத்தனை பண்ணுறாராம், தூக்கி விடுகிறாராம். அப்போது அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்போது இதில் என்ன தெரியுது என்றால், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மேலே எவ்வளோ கரிசனையாக இருக்கிறார், எவ்வளவு கரிசனையாக இருக்கிறார், எவ்வளோ அன்பாக இருக்கிறார், எவ்வளோ நமக்காக கர்த்தர் உதவி செய்கிறார் என்கிற அந்த காரியத்தை வெளிப்படுது. அதில் தான் நான் அந்த ரோமர் 8:32 வாசிக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருந்தது, அதாவது சொந்த குமாரன்னு பாராமல் அவரே நம்ம எல்லாருக்காக தந்த தேவன் அவரோடு மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், இப்போ மூர்த்தி சாட்சி சொன்னார், அவர் நம்ம சங்கர் சாட்சி சொன்னார். அவங்க என்ன நினச்சாங்க, போயிட்டுது, 2 பேருமே சொன்னாங்க, போனால் அன்னைக்கே போயிருப்பேன், ரோட்லேயே மயங்கி விழுந்துட்டு அன்னைக்கே போயிருப்பேன். கர்த்தர் விட்டாரா? கர்த்தர் விட்டாரா? விடலை. அவர் சொல்கிறாரு, ட்ரெயின் நின்றுச்சு, அவ்வளோதான், 1 மாதம் முன்னாடியே போயிருப்பேன். விட்டாரா? கர்த்தர் என்ன பண்ணார்? தாங்கினார். என்ன தாங்கினார் என்று அவங்களுக்கு தான் எல்லாம் சாட்சியாக சொன்னாங்க. அப்போது நாம் எல்லோருமே நம்ம என்ன தெரியுமா, நம்ம முடிஞ்சின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அப்போ தான் ஆண்டவர் ஒரு முட்டு கொடுப்பார். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு முட்டு கொடுப்பார். இல்லைப்பா முடியல. நம்ம நினச்சோம் அவ்வளோதான் காலி, அவ்வளோதான் காலி அப்படி சொல்லிட்டு ஏசுவே நிற்போம். அங்கே பார்த்தீங்கன்னா 10 முட்டை கொடுத்துருக்காரு. 1 முட்டை இல்லை, 10 முட்டை கொடுத்துருப்பார். என்னெல்லாம் தெரியாது நமக்கு, கொடுத்து விட்டுருப்பார். அப்போது நம்முடைய ஆண்டவருடைய அந்த இரக்கம், ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய அன்பு என்னவென்றால் நம்ம எல்லாரையும் கர்த்தர் தூக்கி விடணும்.